வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மக்கள் கம்பெனி. நான் எங்கள் ஹோஸ்ட். என்னடா அது ஒரே நாள் 2 டூம்ஸ் டெய்லரு, காலையில் பார்த்தா எக்ஸ்மேன், நைட்டு பார்த்தா பிளாக் பேந்தர் போட்டு தாக்கு. நிஜமாலே டிஸ்னி இந்த பக்கம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸுக்கு 30க்கும் ப்ளஸ் டீசர் கட் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேங்க. அது ஒரு முறை தான் கிளம்பிச்சு. பட் இப்போதைக்கு பார்த்தா வாரத்துக்கு ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான். இது என்னடா இந்த சீரிஸாக எடுத்துட்டு இருக்கீங்க? அடுத்த டியூஸ்டே நம்ம பிளாக் பேந்தர் டீசர் பார்த்துருவோம்னு நினைக்கிறேன். அண்ட் ரூமர் படி பார்க்கும்போது 5ஆவதாகவும் ஒரு டீசர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா. ஃபர்ஸ்ட்ல தான் ஃபைனல் ட்ரெய்லராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டாக்டர் டூமுக்கு ஒரு தனி டீசர், கேரக்டர் டீசர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா. அதுவுமே ரிலீஸ் ஆகும்னு சொல்லி நிறைய இன்சைடர்ஸ் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இவனுங்க டீசர்லேயே படத்தை ஓட்டிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க போல. படத்தோட ரன் டைம் 3 hours and 45 minutesங்கிற மாதிரி ஒரு லீக்குமே கிடைச்சிருக்கு. 3.5 மணி நேரத்தை தாண்டி ஓடுதுரா படம். ஓடட்டும் பார்க்க நகரவியா இருக்கும். ஆனா இந்த வாரத்துக்கு ஒரு டீசர் ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஐ மீன் எனக்கு ஓகே கண்டென்ட் தான். பட் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம காமிக்கிறீங்க. பிளாக் பேந்தர் டீசர்ல என்னென்ன காமிச்சிருக்காங்கன்னு மொத்தமாக பார்த்துருவோமா? ஓப்பனிங் நம்ம சூர்யா தான் காமிக்கிறாங்க. சூர்யா தான் இப்போதைக்கு எம்சியோட பிளாக் பேந்தரா இருக்காங்க. கொஞ்சம் அவங்களுடைய சூட் டிசைன்ல வச்சு பார்க்கும்போது வித்தியாசமாக தான் வந்திருக்காங்க. பல்கப் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதில் நம்ம சூரியோட வாய்ஸ் ஓவர்லேருந்து தான் இந்த மொத்த டீசருமே ஆரம்பிக்குது. நான் இது வரைக்கும் எனக்கு நெருக்கமானவங்க நிறைய பேரை இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன் அந்த டீசரை. ஸோ சூர்யா ஆப்வியஸாக அப்பா இழந்துட்டாங்க, அம்மா இழந்துட்டாங்க, அண்ணனுமே இழந்திருக்கா. பத்ததுக்கு வரைக்கும் ஆஃப்டர் லைஃப்ல மென்டராக பார்த்த நம்ம கில்மாங்கருமே இறந்து போயிருக்காரு. இப்போதைக்கு இவருக்கு இருக்க ஒரே சொந்தம்னு பார்த்தீங்கன்னா நாக்கியாவும் அவங்க அண்ணனோட பையன் டிச்சாலா ஜூனியரும் தான். ஸோ ஓப்பனிங்லேயே இந்த பக்கம் சூரி எனக்கு சொந்தமானவங்க எல்லாருமே நான் இழந்திருக்கேன்னு சொல்லும்போது இவள் டிச்சாலா ஜூனியருமே காணாமல் போயிடுவானுங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுத்தல. அதை தொடர்ந்து இந்த வக்காண்டாவோட அரசன் சண்டை போடக்கூடிய இந்த வாரியர்ஸ், இந்த சோல்ஜர்ஸை ஆஃப்டர் லைஃபுக்கு அவங்களுடைய அடுத்த வாழ்க்கைக்கு வழிநடத்தி கொண்டு போவான். அது அந்த அரசனோட வேலை. எனக்கு வேற வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எம்பாக்கோ அண்ட் சூரி 2 பேருமே ஒரு பாலைவனத்தை நோக்கி தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த டைலாக் மூலிமா எம்பாக்கோ தான் வக்காண்டாவோட புது அரசனுங்கிற ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஷூரி இஸ் ஜஸ்ட் அ பிளாக் பேந்தர் அண்ட் இந்த இடத்துல அவள் எல்லாத்தையுமே இழந்துட்டான். பட் எனக்கு சில வேலைகள் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணும்போதே இப்போதைக்கு அவளுக்கு நெருக்கமானவங்க யாரை ஒருத்தங்க காணாம போயிருக்காங்கிற ஒரு சின்ன இம்ப்ளிகேஷன் தான் நாங்கள் வருது. எல்லாத்தையுமே இழந்த இவனை நான் இழக்க மாட்டேன், எனக்கு நெருக்கமானவங்க இன்னொருத்தனை நான் இழக்க மாட்டேங்கிற அந்த ஒரு வெறித்தனத்தோட நடந்து போகிற மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஷூரிக்கு நெருக்கமானவங்க யார்? நாக்கியா, ஒக்கோயி ஆப்வியஸ்லி. அண்ட் அதோட ரொம்பவே நெருக்கமானவங்க அவங்க அண்ணனோட பையன் டிச்சாலா ஜூனியர் தான். அண்ட் பேட்டர்ன் படி பார்க்கும்போது நம்ம டூம் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் கிட்ட போயிருக்கான். அதை தொடர்ந்து ஆப்வியஸாக நம்ம ஸ்டீவ் ராஜஸோட பையன் தோரோட பொண்ணு அண்ட் அதை தொடர்ந்து சைக்ளாப்ஸோட பொண்ணு தான் ரேச்சல் சமஸ் சிடிபிங்னு சொல்லப்படுது. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி இப்போதைக்கு டிச்சாலா ஜூனியர்னு சொல்லி இருக்க எல்லா குழந்தை பசங்க எல்லா குழந்தை அவஞ்சஸையுமே பார்த்தீங்கன்னா கடத்திட்டு இருக்க போல தானே தோணுது. ஐ மீன் ஜஸ்ட் இந்த டீசரை வச்சு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணால் அப்படி தாங்க கிடைக்குது. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கீழே காமிடுங்க. ஏன்னா சூர்யா அந்த அளவுக்கு ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்கான். நீங்கள் நெருக்கமானவங்க இனிமேல் யாருமே நான் இழக்க மாட்டேங்கிற ஃபோக்கஸில் தான் நடந்துட்டு இருக்கான். ஸோ டிச்சாலா ஜூனியர் கடத்தப்பட்டிருக்கலாம் சான்சஸ் ஆர். இதே சமயத்தில் நம்ம டேலகன்ஸையுமே காமிக்கிறாங்க. நெமரோட அந்த ஆர்மி அல்ல நெமோரா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷிப்லேருந்து வெளியில் வந்து அந்த மொத்த பாலைவனத்தையுமே எட்டி பார்க்குற மாதிரி தெரியுது. லாங் ஷாட்டில் அவங்க பார்க்குற அந்த இடத்துல ஒரு பெரிய அந்த பிரமிட் மாதிரி ஒன்று உருவாகியிருக்கு. ஐ மீன் கிடச்சிருக்க அந்த ஃபுட்டேஜில் பிரமிட் மாதிரி தான் அது தெரியுது. நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இது என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான்ப்பா டேலக்கன் தண்ணி இல்லாமல் வறண்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையானு தெரியல. ஏன்னா டேலக்கன் அகைன் கடல் கடியில் தானே இருக்குது. அது எப்படி கடலுக்கு வெளியில் வந்துச்சு? டவுட்டாக இருக்கே. அண்ட் லைட்டாக அந்த பிரமிட் ஷேப்பை பார்க்கும்போது நம்ம நேமோர் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அரியனா மாதிரி ஃபீல் ஆகிற அந்த சமயத்தில் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. நேமோர் அந்த மொத்த இனமுமே கடல்லேருந்து வெளில வந்திருக்கலாம். இது டூமோட செய்யலாம் என்னன்னு சுத்தமாக ஐடியாவில். பட் நேமோர் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருமே அந்த பிரமிடை ஷாக்கிங் ஃபேக்டரோட பார்த்துட்டு இருக்காங்க. நேமோருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல தனிமையில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ போன படத்தில் இந்த பக்கம் நேமோர் அண்ட் வக்காண்டா ஒன்றா சேர்ற மாதிரி தான் கதையை முடிக்கப்பட்டிருக்கும். இப்போதைக்கு பிரச்சனை வர பெருசாக இருக்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக நேமோர் டூம் எடுத்து தான் சண்டையை போட போகிறாரு. இல்லை பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நேமோருக்கு டூம் மட்டும் வில்லம் கிடையாது, மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, காமிக்கில் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக், சூஸ்டாம், நேமோர் 3 பேருக்குமே ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி போயிட்டுருக்கோம். சூஸ்டாம் ப்ரெக்னென்ட் ஆகி அம்மாவாக இருக்க அந்த சமயத்தில் அதை மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சது பட்டில் காமிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபேண்டாஸ்டிக் ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸுக்கான அந்த ஒரு வேல்யூ அது குறைச்சி விட்டுரும். பட் லைட்டாக அந்த ஒரு டென்ஷன் இருக்க மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த டீசரில் நேமோர் அண்ட் வக்காண்டஸை மட்டும் காமிக்காமல் அதை தொடர்ந்து ஷூரி, எம்பாக்கோ 2 பேருமே டேரக்டாக போய் திங்கை மீட் பண்ணுறாங்க. அவரை பார்த்த உடனே நான் தாப்பா எம்பாக்கோ வக்காண்டாலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லுவாப்பில். அதை கேட்டோன்னே திங்கு, நான் பென் கிரிம் இந்த யான்சி ஸ்ட்ரீட்லேருந்து வரேன், ப்ரூமு கிராண்டுங்கிற ஏரியாவுக்கு சென்டரில் அந்த ஸ்ட்ரீட் இருக்குங்கிற மாதிரி அவருடைய அட்ரஸை சொல்லிட்டு இருப்பாரு. டே அவன் கிங் ஆஃப் வக்காண்டாடப்பா, நீ என்ன திருப்பேரை சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆப்வியஸாக எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் உலகத்தில் அந்த யூனிவர்ஸில் வக்காண்டா இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் யாருக்கும் தெரிய வாய்ப்புகள் கம்மி. அதனால தான் எம்பாக்கோ வக்காண்டான்னு சொன்னோன்னே பென் கிரிம் முகத்தில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அந்த பைபிளை அது பக்கத்து தெருவா அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாகவே டீல் பண்ணுறாரு. ஸோ பென் இப்போதைக்கு வக்காண்டாக்கு வந்திருக்காரா, எங்கே வந்திருக்காருன்னு தெரியல. பட் ஒரு பாலைவனத்தில் இப்போதைக்கு ஃபேண்டாஸ்டிக் ஃபோரும் வக்காண்டஸ் அண்ட் டேலக்கன்ஸ் சொல்லி எல்லாருமே மீட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய பிரமிடும் இருக்குது. மோர் லைக்லி இங்கே தான் இன்கஷன் ஈவெண்ட் ட்ரிகர் ஆக்கப்பட்டிருக்கணும் நம்புகிறேன். ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை நம்ம ப்ரீவியஸ் இந்த பக்கம் தண்டர்போல்ட்ஸ் படத்தில் தான் பார்த்துருப்போம். அந்த சமயத்தில் 6 and 6 வந்திருப்பாங்க. அப்போதைக்கு நம்ம கெஸ் பண்ண ஒரு விஷயம்,
ஃபென்டாஸ்டிக் ஃபோர் 4 உலகங்களுக்கு பிரிக்கப்பட்டிருக்கலாம் தான். எர்த்துக்கு திங் தான் வருவார்னு சொல்லி கெஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி செட்டில்ஸ்மே நடந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி திங்கை காமிச்சிட்டாங்க. பட் திங்கை தவிர்த்து வேறு யாருமே அந்த செட்டில் இல்லை. இன்விசிபிள் உமன் இருக்காங்கன்னு சொல்லி காமெடியோட வந்தீங்கன்னா வாயிலே வெட்ட வேண்டாம். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இன்விசிபிள் உமனை பாசிபிள் டாக்டரும் கருத்து வச்சிருப்பார் போல தான் தோணுது. கண்டிப்பாக அந்த லவ் ட்ரையாங்கிள்ங்கிறது இந்த படத்துக்குள்ள தேவையில்லாதானியாக தான் இருக்கும். டாக்டர் டூம் சூஸ்டமாக கடத்திருக்கலாம். அதே மாதிரி நம்ம கெல்சி கிரேமர் பீஸ்டா ப்ளே பண்ண அந்த ஆக்டர் பெட்ரா பாஸ்கல் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி சொல்லியிருக்க அந்த காந்தனால மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்மேன் உலகத்துக்கு போயிருக்க வாய்ப்புகள் அதிகம். அந்த எக்ஸ்பேன்ஷனே அச்சு தம்சமாக இருக்க அந்த காந்தனால பாசிபிளி மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் ஹெல்ப்போட தான் இந்த பக்கம் எக்ஸ்மேன் டீம் திரும்ப ஒன்றா சேரும் நம்புறேன். ஹியூமன் டாச்சும் திங்கும் மேபி ஏற்றுக்கு வந்திருக்கலாம். ஹியூமன் டாச் எங்கே போயிருப்பாங்க சுத்தமாக ஐடியாவில். 2 பேருமே ஒன்றா ஏற்றுக்கு வந்திருக்கலாம். இந்த இடத்துல அந்த திங்கு, ஹியூமன் டாச், வகாண்டன்ஸ், டேலக்கன்ஸ், அவெஞ்சர்ஸ் டீம் எல்லாருமே ஒன்றா மீட் பண்ணி ஒரு பிளான் போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ் ஷூட்டிங் போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் பஹ்ரைனில் இந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு சின்ன கேஸ் பிக் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதில் இந்த நேமோர், ஷூரி, எம்பாக்குலாம் இருக்காங்க. கூடவே சேர்ந்து சிமிலியோ, அதாவது ஷாங்ஷி, கோஸ்ட்டு, கேப்டன் அமெரிக்கா, ஃபால்கன் சொல்லி எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவெஞ்சர்ஸ் டீம், தண்டர்போல்ட்ஸ் டீம், ஃபென்டாஸ்டிக் ஃபோர் சம்மந்தப்பட்ட யாருமே இல்லை தான். பட் வகாண்டன்ஸ், டேலக்கன்ஸ் சொல்லி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பஹ்ரைனில் மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த பஹ்ரைனுங்கிறது பாலைவனமாக தான் இருக்கணும். அண்ட் எங்கேயுமே இந்த டீசரில் பாலைவனம் காமிக்கப்பட்டிருக்க அந்த காரணத்தினால இந்த டீம் அங்கே அப்பியர் ஆகலாம். ஸோ அகைன் மொத்த டீமும் ஒன்றா சேர்ந்து ஒரு பிளானை போட்டு பாட்டாக திரும்ப பிரிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா கடைசியில் ஷூரி வகாண்டன் சல்யூட் வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச நெருக்கமானவங்களை ஒருத்தவங்களை பார்த்து தான் வகாண்டன் சல்யூட்டே வைக்க முடியும். ஆல்ரெடி வகாண்டாக்கு வந்து ஷூரி கூட பழகினவங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பாசிபிளி நம்ம ஃபால்கனை பார்த்து அவங்க சல்யூட் வைக்கலாம். ஏன்னா ஃபால்கன் இப்போதைக்கு அவன் வந்து டீம் லீடராக வேறு இருக்காரு. பிளானை ஒழுங்காக முடிங்க அப்படிங்கிற மாதிரி சல்யூட் வைக்கிற மாதிரி தான் தோணுது. இல்லை ஒக்கோயை பார்த்து கூட சல்யூட் வைக்கலாம் சான்சஸ் அதான். பட் எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல ஒரு டீம் மீட்டப் நடந்து அங்கேருந்து டீம் 2 இல்லைனா 3 பிரிக்கப்பட்டிருக்க வாய்ப்புகள் அதிகம். எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு சொல்லி சுத்தமாக ஐடியாவில். பட் ஒரிஜினல் அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி படத்தோட அந்த லீக் ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே அவெஞ்சர்ஸ் டீம் 3 பிரிவு தான் ரைட்டிங்காக பண்ணியிருப்பாங்க. அதை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறாங்க நம்புறேன். ஸோ டாக்டர் டூமை டேரெக்டாக அட்டாக் பண்ணாமல் அவங்க மிஷன் ஃபோக்கஸை 2 இல்லைனா 3 டீமாக பிரிக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்ஃபினிட்டி வாருமே அந்த ஸ்டைலில் தான் அமைஞ்சிருக்கோம். ஸோ அகைன் 2-3 டீம் இருக்க சான்சஸ் அதிகம். இந்த டீமில் யார் லீடராக வர போகிறான்னு தெரில, பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் பிளாக் பேந்தரை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டீசரே கொடுத்துருக்காங்கன்னா பிளாக் பேந்தர் இந்த படத்தில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். ஒரிஜினல் சீக்ரெட் ஆஃப் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அந்த சமயத்தில் இந்த 2 உலகங்கள் மேர்ஜ் ஆக போதுங்கிற ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு பிளாக் பேந்தர் தான் கண்டுபிடிப்பாரு. வகாண்டால தான் அந்த மேர்ஜரே நடந்திருக்கும். அந்த ஒரு விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி பிளாக் பேந்தருக்குமே ஒரு முக்கியத்துவத்தை வச்சு இந்த இடத்துல அந்த ஃபோக்கஸை கொடுத்துருக்காங்க. யாருக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இன்கஷன் ஈவெண்ட்டுங்கிறது வகாண்டாவில் ஸ்டார்ட் ஆகலாம். ஆனால் அகெயின் இதை பார்க்கும்போது வகாண்டா மாதிரி தெரியல, ஒரு பெரிய பாலைவனம். ஸோ டேலக்கன் சிட்டி அடிக்கவும் பட்டிருக்கலாம். புது பிளாக் பேந்தரை இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப நாள் ரூமர் சுற்றிட்டு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸில் லூகாஸ் இருக்காப்ல, அந்த ஆக்டர் இப்போதைக்கு பார்க்கோரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகியிருக்காரு. அந்த பார்க்கோர் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நிறைய பேர் ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொரால்ஸ் கூட கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அதோட ஒரு பெர்ஃபெக்ட் டிச்சாலா ஜூனியராக இவர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இப்போ அதிகமாக இருக்குது. ஒரு பக்கம் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இவரை தான் டிச்சாலா ஜூனியராக கொண்டு வராங்கன்னு. இன்னொரு பக்கம் F1 படத்தில் அப்பேரான டாம்சல் இட்ஸுமே பிளாக் பேந்தராக வர போகிறான்னு சொல்லி ஒரு ரூமர் சுற்றிட்டு இருக்கேன். என்ன நடந்தாலும் பாசிபிள் இந்த படத்தில் நம்ம ஒரு புது பிளாக் பேந்தரை புது டிச்சாலாவை பார்த்துருவோம் போல தான் தோணுது. பட் டாக்டர் டூமுக்கு எதுக்குப்பா இந்த மாதிரி குழந்தை பசங்க தேவை? கடைசி வரைக்கும் அதுக்கான பதில் சொல்லவே இல்லையே. படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணுமா? பட் ஃபுல் லுக் டீசரோ டெய்லரோ வந்தால் மட்டும்தான் டாக்டர் டூமோட பிளான் என்ன, இந்த படம் என்ன மாதிரி வைப்பை செட் பண்ண போதுங்கிறதே மொத்தமாக புரிஞ்சுக்க முடியும். அண்ட் எல்லா டீசர்லையுமே ஏதோ ஒரு வகையான இழப்பை தான் காமிக்கிறாங்க. ஐ மீன் ஸ்டீரோதஸ் டீசர் மட்டும் தான் ஃபன்னாக இருந்துச்சு, ஹார்ட் வார்மிங்காக இருந்துச்சு. மற்றபடி தோராக இருக்கட்டும், சைக்ளாப்ஸ், இப்போதைக்கு பிளாக் பேந்தர்லேயுமே ஒரு இழப்பை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் அந்த மொத்த டீசருமே நகர்ற அந்த சமயத்தில் டூம் ஏதோ ஒரு விஷயத்தை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் தெளிவாக புரியுது. அவெஞ்சர்ஸுக்கு சொந்தமான சில விஷயங்களை அவர் எடுத்துகிட்டு இருக்காரு. என்ன தேவைகளும் தெரியல. பட் பிளாக் பேந்தர் இப்போதைக்கு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் கூட ஒன்றா சேர்ந்துருக்காங்க. திங்கு எந்த டீம் கூட போகிறான்னு சுத்தமாக ஐடியா இல்லை. பட் திங் இஸ் த பெஸ்ட் பைலட் ரைட். இந்த பக்கம் எம்பாக்கோ அண்ட் ஷூரி 2 பேருமே ஒரு ஃப்ளைட்டில் தான் ஏற மாதிரி காமிக்கப்பட்டிருக்க அந்த சமயத்தில் வகாண்டன்ஸ் கூட திங்க் போயிட்டு வர போல. அவெஞ்சர்ஸ் கூட பாசிபிளி ஹியூமன் டச் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி குட்டி குட்டி டீசராக ரிலீஸ் பண்ணி நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. எப்போ தான் முழு டீசர் டீல வரப்போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்த 5th டீசர் டூம்கான இல்லைனா லோக்கிக்கான டீசராக இருக்கும்னு சொல்லப்படுது. காத்திருப்போம். இப்போதைக்கு இந்த டீசரை யாராவது பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டிருக்கேன். ஒரு ஃபாலோ தட்டி விட்டு அந்த ஸ்டோரி போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் தச்சக்கில் காம் பண்ணுங்கள். நான் உங்களை தன்னோட ஆசை பண்ண விடையில் மீட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். What